நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, உங்களை வளர்த்த கட்சிக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். யார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பதவியை வாங்கினீங்களோ அவங்களே கட்சியிலிருந்து துரத்தியாச்சு. அம்மையார் ஜெயலலிதா பலமுறை முதலமைச்சராக்கிய ஓபிஎஸ் அவர்களே கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு அவரையும் கட்சியை விட்டு விலகி போக வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியவர் நீங்கள். அதிமுகன்னா நீங்க தான், வேற யாரும் இருக்கக்கூடாது என்று தன்னோடு இருந்தவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்து இன்று கட்சிக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் தான் தன்னோட கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு அடையாளம் கண்டுக்கல, அவருக்கு தெரியல. பிஜேபியோட கூட்டணியில் வச்சவங்களோட நிலையெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். எத்தனையோ முறை பீகாரில் முதலமைச்சரான நிதிஷ்குமார் அவர்களோட நிலைமை என்ன, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க முடியாது, ராஜ்யசபாவில் உறுப்பினராக இருக்கணும்னு கொண்டு வந்துட்டாங்க பிஜேபியில். உங்கள் நிலைமை ஏதாவது ஊரில் கவர்னராக ஒரு வேலை அனுப்பி வைப்பாங்களா என்னன்னு தெரியல. அதனால பார்த்து பத்திரமா இருங்க. எங்களுக்கு ஒரு எதிர்கட்சி வேணும், அதுக்காக சொல்றேன். எதிர்கட்சியே இல்லாமல் இருக்க முடியாது. இவங்கெல்லாம் அங்க போய் அமைச்சராக இருக்கும்போது எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும், எதிர் வரிசையில் உட்கார்றதுக்காக ஆள் வேணும் இல்லையா?